எந்த நண்பு உறவே வணக்கம். வருஷநாட்டு கவிதை தொடரில் வருஷநாட்டு ஜமீனில் இன்று கடமலைக்குண்டின் சிறப்பை பார்ப்போம். ஜமீனை இழந்த கடைசி பாண்டியர் தன்னை ஜமீன் என்றே சூடிக்கொண்டார். வருஷையும் 64 கிராமமும் மூல வைகை ஜமீன் நானே என்றார். கோபம் கொண்ட ஆங்கிலேய பிரெஞ்சுமேன் துப்பாக்கி கொண்டு வருஷ ஜமீனை துரத்த அடைக்கலம் புகுந்த ஜமீனை காக்க குண்டை ஏந்திய மார்பு கடமலை குண்டு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. கடமலை குண்டு கடமலை குண்டு நீ உள்காட்டின் முதல்மலை குன்றம். வரிசையில் நீ வைகை கடக்கும் கடமலை குன்றம். வருஷமலை தாமரையில் முளைத்து மணக்கும் வாசனை சுடரே கடமலை குண்டு. தமிழை பிடித்து உயிரில் அணைத்து செவியில் குடித்து விழியில் சுவைத்து கருத்தில் உலர்த்தி வாழ்வில் நிறுத்தி மடமை கலற்றி புதுமை புகுத்தி வளத்தின் செழிப்பை வளர்த்து கொடுத்து செல்வ பெருக்கை பெருக்கி கொடுத்து கல்வியின் ஆழம் பிடித்து கொடுத்து ஒழுக்கம் வரிசையில் கற்றுக் கொடுத்து வையைக்கரையில் பூத்த குண்டு. அங்கு கா மலர்களின் கொடியும் உண்டு. அதில் கோ மலர்களும் மணப்பதுண்டு. இங்கு மா மனிதம் வாழ்வதுண்டு. மலைக்கு பலரும் வந்ததுண்டு. மலை முன்னே நீருடன் அழுததுண்டு. விரலில் கடமலை விழிநீர் துடைத்ததுண்டு. கண்கூடாய் கடமலையில் பார்ப்பதுண்டு. பிழைப்பு தேடி வருவதுண்டு. இங்கு கரங்கள் நீட்டி அழைப்பதுண்டு. வந்த யாவரும் நலமாய் வாழ்வதுண்டு. குறையிருந்தால் கூறும் என்பதுண்டு. ஓர்குரலாய் இல்லை என்பதுண்டு. இதை கடமலை குண்டு என அழைப்பதுண்டு. கடமலை குண்டு வாழ்க வாழ்க வாழ்கவே. நன்றி, வணக்கம்.